வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு கிராம பள்ளியில் பெரிய ஆலமர நிழலில் குழந்தைகள் வட்டமா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த மரத்தின் மேல குக்கு அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆசிரியர் அம்மா தொடங்கினாங்க. குழந்தைகளே, இன்று நாம் பேச போகும் பெண்மணி சாதாரண ராணி இல்ல, வரலாறு எழுதிய ராணி. அவங்க பெயர் வேலு நாச்சியார். சின்ன வயசுலயே அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. புத்தகம் மட்டும் படிக்கல, வாள் சண்டை கற்றாங்க, குதிரை ஏற கற்றாங்க, பல மொழிகள் கற்றாங்க. அவங்க மனசு தைரியமா இருந்தது. அவங்க திருமணமான பிறகு சிவகங்கை நாட்டின் ராணியாக இருந்தாங்க. அந்த நேரத்துல வெளிநாட்டு படைகள் அவர்களின் நாட்டை கைப்பற்ற முயற்சி செய்தாங்க. ஒரு பையன் கேட்டான், அப்போ என்னாச்சு அம்மா? ஆசிரியர் மெதுவா சொன்னாங்க. அவங்க கணவர் போரில் உயிரிழந்தார். அது ராணிக்கு பெரிய துக்கம். ஆனா அவங்க உடைந்து விடல. பலர் நினைச்சாங்க, ஒரு பெண் என்ன செய்ய முடியும்னு. ஆனா வேலு நாச்சியார் அந்த கேள்விக்கே பதில் கொடுத்தாங்க. அவங்க நாட்டை விட்டு போனாங்க. ஆனா அது ஓட்டம் இல்ல, அது திட்டமிடும் காலம். அவங்க பல ஆண்டுகள் படையை உருவாக்கினாங்க, நண்பர்கள் சேர்த்தாங்க, புதுசா பயிற்சி எடுத்தாங்க. அவங்க ஒரு விஷயம் மட்டும் நினைச்சாங்க, என் மக்கள் பயம் இல்லாமல் வாழணும். சரியான நேரம் வந்தபோது அவங்க திரும்பி வந்தாங்க. தன் நாட்டை மீண்டும் கைப்பற்றினாங்க. இந்தியாவில் வெளிநாட்டு ஆட்சிக்கு எதிராக போராடிய முதல் ராணிகளில் ஒருத்தி அவங்க. ஒரு சிறுமி மெதுவா கேட்டாள், அம்மா, அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்களா? ஆசிரியர் சிரிச்சு சொன்னாங்க, தைரியம் என்றால் பயம் இல்லாதது இல்ல, பயம் இருந்தாலும் நியாயத்துக்காக நின்று போராடுறதுதான். வேலு நாச்சியார் ஒரு ராணி மட்டும் இல்ல, ஒரு அம்மா, ஒரு தலைவி, ஒரு போராளி, ஒரு உதாரணம். குழந்தைகள் அமைதியா இருந்தாங்க. குக்கு கிளையிலிருந்து அதையெல்லாம் கவனமா கேட்டது. அந்த இரவு ஆந்தையும் குக்குவும் பேசிக்கொண்டிருந்த போது ஆந்தை அன்போட சொன்னுச்சு, ஒரு பெண்ணின் மனசு உறுதியா இருந்தா அவள் வாழ்க்கையை மட்டும் இல்ல, வரலாறையும் மாற்றுவாள். குக்கு மெதுவா சொல்றது, பெண்கள் பலவீனமில்லை, அவர்கள் வழிகாட்டுவார்கள். இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.